இவங்களெல்லாம் நமக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸாக தெரியும். ஆனால் கிரிக்கெட் பிளேயர்ஸுங்கிறத தாண்டி இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இவங்களோட இந்த டியூவல் ரோல் பற்றி தான் நம்ம இன்றைக்கா பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஐவன் ஸ்போர்ட்ஸ் டிவி. இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு தந்த லெஜெண்டரி பிளேயர் கபில் தேவ் அண்ட் அந்த வேர்ல்டு கப்பை 28 வருஷம் கழிச்சு திருப்பி இந்தியாவுக்கே மீட்டு தந்த MS தோனி. இவங்க ரெண்டு பேரையும் கிரிக்கெட்டர்ஸாக நமக்கு தெரியும். ஆனால் இவங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ். இந்தியன் டெரிட்டோரியல் ஆர்மியில் லெஃப்டினன்ட் கர்னலாக இருக்காங்க. லெஜெண்டரி கேப்டன்சி அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு பண்ண கான்ட்ரிபியூஷனால இந்த பொசிஷனை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம முகமது சிராஜை DSP பொசிஷனில் பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடியே இப்படி நடந்திருக்கு. இதே மாதிரி நம்ம ஜோகிந்தர் சர்மாக்கும் DSP பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டே என்னன்னா, இவர் தான் ஹரியானாலே ஹை ரேங்க்டு போலீஸ் ஆஃபீஸர். நேஷ்னல் டீம் IPLன்னு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால இங்கே இருக்கிற எல்லாரோட ட்ரீம் ஜாபான RBIயில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் உமேஷ் யாதவுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம அனில் கும்பேலும் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸர் தான். அவர் ஃபஸ்ட்டு IRS எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கிரிக்கெட் முக்கியம்னு கிரிக்கெட் சூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம யுஸ்வேந்திர சகல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக தான் இருந்தாருன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆள் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டருங்கிறத தாண்டி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் குரூப் கேப்டன்கிற பொசிஷனில் தான் இவர் இருக்காரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ரெகக்னைசேஷன் வேறு எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குமே கிடைச்சதில்ல. வேறு எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர், கிரிக்கெட்டர், ஃபுட்பாலர் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை தாண்டி வேறு எந்த கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.